எனக்கு அன்பான தேவஜனமே, மாறாத இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்குள் நெருங்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஆழம் அதிகமாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நம்ம நாட்களில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனை மிக ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவதை குறித்து வாசிக்கிறோம். நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்தால், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பதின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆழத்திலே நாம் கடந்து வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் ஆழமாக செல்ல வேண்டுமானால் வேதத்துக்குள் நெருங்கி நெருங்கி போகும் பொழுது, வேதத்தை வாசித்து தேவனுடைய சமூகத்தில் அநேக மரம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக ஆழமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். முதலாவது நாம் பார்ப்போமானால், இந்த ஆழம் எதற்காக ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால் ஆராதனைக்கு ஒப்பிட்டு பேசுவதை குறித்து வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோமானால், அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். தேவனுடைய பிள்ளையே, இந்த கிணற்றின் ஆழம் என்பது ஆராதனை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே வரும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, வேதம் சொல்லுகிறது 21, 22 வாசித்தோமானால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் என் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆழமான ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆராதனையிலே தேவ சமூகத்தில் அநேக மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டும். ஆராதனை நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதை குறித்து வாசிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், மகளே, நீ கேட்கிறதான ஜீவ தண்ணீரை உனக்கு நான் தர வேண்டுமானால் நீ என்னை ஆராதிப்பதிலே மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேறி நாம் தேவனுக்குள் கடந்து போக வேண்டுமானால் நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே மிக ஆழமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கடலின் ஆழத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளை, லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் படகை ஆழத்துக்குள்ளே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆழத்துக்குள் செல்லுகிற அனுபவம் ஒரு விசுவாசிக்கு தேவை. தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய ஆழமான அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வேதத்தின் மூலமாக நாம் தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிக ஆழமாக செல்ல முடியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதுதான். ஆகவே சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், மகளே, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். ஏனென்றால் நான் கொடுக்கிற தண்ணீர் ஒருவராலும் எவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது மகிமையின் பாத்திரமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு ஆராதனையிலே கர்த்தருக்குள் ஆழமாக போகிற அனுபவம் உனக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவருடைய ஆராதனையிலே எங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆராதனையிலே தான் தேவன் நமக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் தருகிறார். ஆவியானவர் மூலமாய் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே செல்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய சமூகத்தில் வருகிற நீயும் நானும் தேவனுடைய ஆராதனையில பங்கெடுக்க வேண்டும். ஆராதனை மூலமாய் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தரும்படியாய் தேவ பிள்ளையை சொல்லுவோம். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும். இன்னும் உமக்குள் ஆழமாய் போக எங்களுக்கு உதவி செய்யும். மேலோட்டமான காரியம் வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் நெருங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். எந்த நாளிலே கர்த்தருக்குள் எவ்வளவு தூரம் போகிறாய் என்பதை அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே வா. உனக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தெய்வமே, அதிகாலை வேளையிலே நாங்கள் இன்னும் உமக்குள் அதிகமாய் கர்த்தாவே உள்ளே செல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி போவதற்கு நாங்கள் ஆராதனையிலும் துதியிலும் ஸ்தோத்திரத்திலும் உமக்குள்ள முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. புதிய கிருபைகளை தாரும். இந்த காலையிலே கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஆவிக்குரிய ஆழத்தை நீர் அறிந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, புதிய கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.